வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும், உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும். நம்மிடம் தோல்வி கூட தோற்றுப் போகும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு புதிய புத்தகம். பழகும்போதுதான் படிக்க முடியும். புரிதல் என்பது கேள்விகளுக்கு பதில் சொல்வதல்ல, உணர்த்துவதும் உணர்வதுமே புரிதல். நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை, அது செயலிலும் புரிதலிலும் உள்ளது. சிலர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்குத்தான். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள், மற்றவர்கள் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கும். புரட்டி பார்க்காமல் மதிப்பிடாதீர். ஒருவர் உங்களை பற்றி நினைப்பதையெல்லாம் சொல்லிவிட வேண்டுமானால் நீங்கள் அவரின் எதிரியாக இருக்க வேண்டும். பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதனை கவரும். நாம் செய்யக்கூடிய நற்செயலானது படைத்த இறைவனையே கவரும். பொய் சொன்னால் பாவம், ஏமாத்தினால் பாவம், மனம் நோகடித்தால் பாவம், துரோகம் செய்தால் பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கிறோம். ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நன்றாகத்தான் வாழ்கிறார்கள். ஏமாற்றிவிட்டோம், சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். உங்களுக்கும் அந்த நிலைமை வரும். வாழ்க்கை ஒரு வட்டம். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. சில உறவுகளை தொலைக்க நான் விரும்புவது இல்லை. தொலைந்து போக நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதை தடுக்கவும் நான் விரும்புவது இல்லை. நம்மை தேவையில்லை என்று நினைப்பவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நம்மை குற்றவாளியாக மாற்றிவிடுவார்கள். எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. வெற்றி பெற்றவன் உலகத்தை பார்த்து பேசத் தொடங்குகிறான். தோற்றுப்போனவன் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வது அறியாமை. யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்பது ஆணவம். நம்மை விட மனத்தெளிவு பெற்றவர்களிடம் கேட்டுக்கொள்வதும், நம்மிடம் கேட்பவரின் புரிதலை மேம்பட உதவுவதும் தெளிவு. அளவிற்கு அதிகமான அன்பு முதலில் வியக்க வைத்து, பின்பு ரசிக்க வைத்து, இறுதியில் உதாசீனப்படுத்தப்பட்டு மறுக்கப்படுகிறது. அனுபவங்கள் கோடி இருந்தாலும் நம்பிக்கையான ஒருவர் நம்முடன் இருந்தால் இந்த உலகை அளக்கலாம். புதிய உறவோ பழைய உறவோ, உங்கள் மீது யார் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் கூடாது, விட்டு போகவும் கூடாது. சில சமயங்களில் நம் தலைக்கணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம் சுயமரியாதை என்ற ஒன்றை இழக்க நேரிடும். கூட ஒரு அழகுதான். அதை மிக சரியான நேர்த்தியான இடத்தில் காட்டும் பொழுது பணிந்து போவதால் கோழை என்று எண்ணிவிடாதே. என் பலத்தை காண்பிக்க நீ தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம். செய்வதில் நேர்மை இருந்தால் நெஞ்சில் துணிவு வரும். வெளிப்படை தன்மையோடு வேஷம் போடாமல் வாழ்ந்து போவதைத்தான் வரலாறு போற்றும். எவரது துணையும் இல்லாமல் தனியாக நீ நடந்து போகும் பாதைகள்தான் உன்னில் எந்த அளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறது என்பதை உனக்கு நிரூபித்து காட்டும். உன்னுடைய பலத்தின் அளவை அறிய வேண்டுமா? எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். பொய்கள் மட்டும்தான் நிறைய பொய்களை துணைக்கு அழைக்கும். உண்மை சிங்களா கம்பீரமா நிற்கும். வலியிலும் வேதனையிலும் வருவதுதான் வீரம். வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விதமாக அமைந்துவிட்டால் நீ ஒரு பெரிய கோழையாகத்தான் இருப்பாய். நல்லவர்களின் கடினமான வார்த்தைகள் கசப்பானதுதான், ஆனால் நோயை குணப்படுத்தும். தீயவர்களின் சிரிப்பு விஷம் போன்றது, ஆளை கொல்லும் சக்தி உடையது. எத்தனை முறை விழுந்தாலும் துணிவே துணை என்று எழுந்து நிற்பேன். விழுவதும் எழுவதும் எனக்கு புதிதல்ல. எண்ணங்கள் எளிமையாக இருந்தாலும் செயல்கள் வலிமையாக இருக்கும். எதிர்கொள்ள தயாராய் இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை.
எனது கடந்த காலத்தை வைத்து என்னை பற்றி முடிவு செய்து விடாதே. என் எதிர்காலம் உன்னை வியப்பில் ஆழ்த்தும். மற்றவர் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது. எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும், குரங்குதான் குட்டிக்கரணம் போட வேண்டும். வாழ்நாள் முழுவதும் மந்தையில் ஆடாக இருப்பதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு போ. நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில். இறக்கும்போது நமக்கு வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகிறோம், இருக்கும்போது நமக்கு வேண்டியவரையும் பார்க்க மறுக்கிறோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது அந்த காலம். பொங்கி எழுந்தால்தான் இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பது இந்த காலம். உன் எதிரியை விட உன் நண்பனிடம் கவனமாக இரு. எதிரிக்கு உன் பலம் மட்டுமே தெரியும், ஆனால் உன் நண்பனுக்கு உன் பலவீனம் தெரியும். கோபத்தை உப்பு போல் பயன்படுத்த வேண்டும். குறைத்தால் மரியாதை போய்விடும், கூடினால் மதிப்பு இல்லாமல் போய்விடும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். அழகென்று நினைத்து காணும் அத்தனையும் அழகல்ல. உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டு அகக்கண்களால் காணும் அத்தனையும் பேரழகே. அகத்தின் அழகே பேரழகு. எல்லோரிடமும் பேசி புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். சில நேரங்களில் எதிரில் நிற்பது எருமையாக கூட இருக்கலாம். அன்புக்காக தாழ்ந்து போகலாம், தவறில்லை. அதற்காக தன்மானத்தை இழந்து தாழ்ந்து போவதுதான் சரியில்லை. அன்பு பலவீனமான ஆயுதம், ஆனால் சற்று பலமாகவே காயம் செய்துவிடும். மனம் முழுக்க வலியோடு இருந்தாலும் எதுவுமே நடக்காதது போல் சிரித்து சமாளிக்கும் குணம் கொண்டவர்கள்தான் பெண்கள். நாம் சிரிக்க வைப்போரை சீக்கிரமே மறந்தாலும் அழ வைப்போரை ஆயுள் உள்ளவரை மறப்பதில்லை. மரணம் வாயிலில் நின்றால் கூட எதிரி முன் அழாதே. அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல, உன் அழுகைதான். உன்னை பற்றி தெரியாததால் நாய்கள் குரைக்கும். உன் வழியில் நட எச்சரிக்கையுடன். குற்றங்கள் மூலம் நியாயங்களை சேகரியுங்கள். தவறுகள் மூலம் அனுபவத்தை சேகரியுங்கள். கர்மத்தின் மூலம் ஞானத்தை சேகரியுங்கள். நண்பர்களின் மூலம் புத்தியை சேகரியுங்கள். தன்னை ஒடுக்கும் தியாகம், இதுவே இறைவன் மனிதனுக்கு அருளியுள்ள தலை சிறந்த ஞானம். வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல, ஆசைகள் அதிகரிப்பதால் தான். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. கருவுறவும் இயலாது, பிரசவமும் இயலாது. எப்போதும் அடைகாத்தலுக்கு மட்டுமே நியமிக்கப்பட்ட நிறைமாத கர்ப்பிணன் அப்பா. நான் பெற்ற துன்பத்தை நீயும் பெறக்கூடாது என்றும், நான் பெறாத இன்பத்தை நீ பெற வேண்டும் என்றும் நினைக்கும் கடவுள் அப்பா. திருமணம் என்பது சரியான துணையை தேடி பிடிப்பது அல்ல, கடைசி வரை சரியான துணையாக இருப்பதே. யூஸ் அண்ட் த்ரோ என்ற கலாச்சாரம் பொருட்களில் தொடங்கி இப்போது மனிதர்களில் முடிகிறது. எதிரிகளை எப்போதும் மன்னித்து கொண்டே இருங்கள். அதை காட்டிலும் வேறெதுவும் அவர்களை அவமானப்படுத்துவதில்லை. எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டதாய் உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி.